தெனாலிராமன் வெளியூர் பயணம் செஞ்சுட்டு, தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வரும்போது, ஐயய்யோ! தோட்டத்தோட வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு. தோட்டத்துக்கு தண்ணியே பாய்ச்சல. நம்ம வேற வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வர்றாரு. வரும்போது அவருடைய தோட்டத்துல திருடர்கள் ஒளிஞ்சிருக்கிறத பார்க்குறாரு. இந்த திருடர்கள் ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இவர் திருடரையும் விரட்டணும், இந்த திருடங்களுக்கு நல்ல பாடமும் கத்துக் குடுக்கணும். நம்மளுடைய தோட்டத்துடைய வேலையும் இவைங்கள வச்சு சரி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தெனாலிராமன் ஒரு திட்டம் போடுறாரு. என்ன திட்டம்னா, தன்னுடைய மனைவிய அழைச்சிட்டு வந்து, தன்னுடைய வீட்ல இருந்த நகைப்பெட்டி ஒண்ண கொண்டுட்டு வர சொல்றாரு. நகைப்பெட்டிய கொண்டுட்டு வந்த 2 பேரும் என்ன செய்றாங்க, அந்த நகைப்பெட்டி பத்திரமா இருக்கட்டும். ஏன்னா திருடர்கள் தொல்லைகள் வந்து தாங்க முடியல. அதனால இத நம்ம பத்திரமா ஒளிச்சு வைக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு இடம் ஒண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிணத்துக்குள்ள போட்டோம்னா, அது ரொம்ப பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தெனாலிராமன் உள்ள தூக்கி போட்டுறாரு. இந்த திட்டத்த புரியாத இந்த திருடர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, இவங்க போனதுக்கப்புறம் அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற நீர ஃபுல்லா வெளிய ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் அந்த பெட்டி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நீரையும் எடுத்து, எடுத்து, எடுத்து விடிய விடிய வெளிய ஏத்திர்றாங்க. கடைசியில அவங்களால அந்த தங்க பெட்டிய வந்து கண்டுபிடிக்கவே முடியல. சோர்ந்து போய் என்ன செய்றாங்க, திருடர்கள் அங்கருந்து போயிர்றாங்க. தெனாலிராமன் என்ன செய்றாருன்னா, நல்லதா போச்சு நம்மளுடைய வேலைய எல்லாம் சரி பண்ணிட்டான். ஒரு கல்ல 2 மாங்கா. திருடர்களுக்கும் அவங்களுக்கு தேவையான தண்டனையும் குடுத்தாச்சு. தோட்ட வேலையையும் பார்த்து முடிச்சாச்சு. அப்ப தெனாலிராமன் நிம்மதியா போய் உறங்க ஆரம்பிச்சாராம்.